நம்ம எங்கே வந்திருக்கோன்றது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்து ரீச் ஆகிட்டோம். ஆல்ரெடி ஒரு பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருப்பேன். தென் இப்போ வந்து ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கடைகள்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க ஒரு சில இந்த பிரியாணி கடை ஒன்று இருக்குது. தென் கடலூர் வந்து ட்ரை பண்ணலான்றது இருக்கும். மேபி டைம் இருந்தால் அங்கே போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து இருக்குது. நம்ம இந்த பாண்டிச்சேரியிலே வந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. இன்றைக்கி டைம் இருந்தால் நைட் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ஃபுல் வீடியோ வந்து கொடுத்து ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாண்டிச்சேரி வந்து ரீச் ஆகிட்டோம். பாண்டிச்சேரி பீச்சில் தான் வந்து இப்போ வந்து நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து இருக்குது, இங்கே இருக்குது. தென் இன்னொரு இடங்களும் வந்து இருக்குது. அதை வந்து இன்றைக்கி போயிட்டு கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு சில பிரியாணி கடைகளும் வந்து இருக்குது. அதை நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துட்டு ஐ திங்க் இன்றைக்கி வந்து மார்னிங் டைமில் தான் வந்து பிரியாணி கிடைக்கும். நம்ம நாளைக்கு மார்னிங் இல்லைனா வந்து ஆஃப்டர்நூன் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய வீடியோ வந்து கொடுத்துட்றேன். இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து இருக்கும். நம்ம மறக்காமல் அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன இருக்குன்றதை அதை ஒரு வீடியோ வந்து கொடுத்துட்றேன். என்ன 2 இடத்துல வந்து இருக்குது இங்கே ஃபுட் ஸ்ட்ரீட்டு. அதில் வந்து என்னென்ன வந்து இருக்குன்றதை பார்த்துட்டு அது கொடுத்துடலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே மீன் பஜ்ஜின்ற ஒரு கடை வந்து இருக்குது. மீன் பஜ்ஜிலாம் வந்து போடுறாங்க. அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி நைட் வந்து போய் விசிட் பண்ணி பார்த்து அதனுடைய வீடியோ வந்து கொடுத்துட்றேன். தென் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாண்டிச்சேரி வரும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் நான் நோட் பண்ணேன். இங்கே வந்து நமக்கு பார்க்கிங் வந்து கிடையாது. மேபி நீங்கள் வந்து காரில் வரீங்கன்னா மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. பஸ்ஸில் வந்துட்டு இங்கே ரெசார்ட் எதனா புக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். ரெசார்ட் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூம் வந்து இதுவாயிரும். தென் பைக் வேணுன்னா இங்கே வந்து ரெண்டல் பேஸில் எதனா வந்து எடுத்து ட்ரை பண்ணுறது பெட்டர். நமக்கு பார்க்கிங் கிடைக்காம இங்கே கொஞ்சம் நம்ம வந்து ஒரு 1/2 hour கிட்ட வந்து இங்கே வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அதுதான் மக்களே, இந்த ட்ரிப்பு வந்து கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சில இடையூறுகள் வந்து வந்துருச்சு. நம்ம ஆக்சுவலாக காலையில் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு இடத்துல வந்து சாப்பிட வந்தோம். பட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ட்ரிப் போகிற மைண்ட் செட்டே வந்து உட்காந்துருச்சு டோட்டலாக. காஸ்ட்டு பிரச்சனை இல்லை, நமக்கு கொடுக்குற ஃபுட்டு வந்து ஒரு குவாலிட்டியாக வந்து கொடுத்துட்டு அதுக்கான பேமெண்ட் வந்து வாங்கினா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் அதுவே இல்லாத போது அந்த ப்ரைஸ் வந்து கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து. நான் அது ஒரு தனி வீடியோவே வந்து போடுறேன். அது டோட்டலி டிசப்பாயின்மெண்ட்டு தான். அதுக்கப்புறம் ட்ரிப்பு போகலாமா வேணான்ற அளவுக்கு போயிடுச்சு. இருந்தும் வந்து கண்டினியூ பண்ணி வந்திருக்கோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த பாண்டிச்சேரியில் என்னென்ன இடங்கள் வந்து சிறந்ததாக இருக்கோ அதை வந்து டீட்டெயில்டாக வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து கொடுத்துட்றேன். அண்ட் உங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே சேனலுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, இடம் என்னன்றதை பார்த்தீங்கன்னா இந்தியன் காஃபி ஹவுஸ். இங்கே வந்து ட்ரை பண்ண போகிறது நம்ம வந்திருக்க கடை பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபேமஸ் ஏதோ ஒரு ஷாப்புக்கு வந்து வந்திருக்கோம். அண்டு இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 2 விஷயம் வந்து ஸ்பெஷலாக இருக்குது. அதை வந்து ட்ரை பண்ணலான்னு தான் வந்து வந்திருக்கோம். கிராம்பிள்ட் எக்கு, அதுக்கப்புறம் வந்து சாம்பார் போண்டா வந்து இருக்குது. அது வரட்டும், அப்போ தான் மெனு சொல்லியிருக்கோம். கிராம்பிள்ட் எக்குனுடைய ப்ரைஸ் வந்து 75 rupees கிட்ட சொல்கிறாங்க. அது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த போண்டா சாம்பார் வந்து வந்திருக்கு. தென் இது எப்படி இருக்குன்றதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதனுடைய ப்ரைஸ் காஸ்ட்டு தெரில, நான் வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன் எவ்வளோ ப்ரைஸ் வந்து இருக்குன்றத. அண்ட் ஆக்சுவலாக 2 போண்டா கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் தான் எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். ஓகே, இதை நல்லா டாஸ் பண்ணிவிட்டு சாம்பார் ரொம்ப சூடாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதனுடைய ப்ரைஸ் காஸ்ட் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் வீடியோவில். நல்லா சாம்பார் நல்லா பக்காவாக இருக்குது. பருப்பு எல்லாம் போட்டு பக்காவாக இருக்குது.
ஒரு தரமான போண்டா வந்து இருக்குது. அந்த சாம்பாரில் முக்கிய சாப்பிடும்போது ப்ரைஸ் தான் கொஞ்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு அதே மாதிரி இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் யாராவது வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே நான் சொன்ன வரைக்கும் ஒரு 2 விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த கிராம்பிள் டேக்கு வந்ததுக்கப்புறம் இது வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்டு இந்த போண்டா பொறுத்தளவுக்கு பக்காவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கிராம்பிள் எக்குன்றது வந்து கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. இந்த முட்டை தான், முட்டை வந்து எப்படின்னா அந்த ஆம்லெட் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. பெப்பர்னு நினைக்கிறேன், பெப்பர் கொடுத்துருக்காங்க. தென் சால்ட், மேபி இதில் சால்ட் இல்லாத பட்சத்துக்கு இது வந்து போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய ப்ரைஸ் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 rupees கிட்ட வருது. நல்லா பக்காவாகவே இருக்குது. தென் ஒன்றும் இல்லை, அந்த முட்டையை உடச்சி போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் ப்ரெட் வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு இதாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்வீட்டான இதுவும் தென் முட்டையோட இதுவும் கொஞ்சம், முட்டையோட இது வந்து லைட்டாக கொஞ்சம் எப்படி இருக்குன்னா இந்த ஆம்லெட் பதத்தில் இருக்குது. ஆம்லெட்லேயே வந்து கொஞ்சம் இது பண்ண மாதிரி இருக்குது. பட் இது வந்து எத்தனை பேருக்கு பிடிக்குன்றது தெரியல. இங்கே வந்து ரேராக வந்து இது வாங்குவோம்னா இதை விட ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் ப்ரெட் ஐட்டம் மாதிரி தான் இருக்குது. அதனுடைய ப்ரைஸ் காஸ்ட் வந்து ஒரு 100 rupees வருது. இது 75 rupees. டேஸ்ட் வந்து பக்காவாக தான் இருக்குது. மேபி ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது 2த்துல எது பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் கிராம்பிள்ட் எக் வந்து சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா, அந்த போண்டா சாம்பார் தான் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. கிராம்பிள்ட் எக் ஓகே தான் டேஸ்ட் வைஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த பிரெட் டோஸ்ட்லேயே வந்து இன்னொரு ஐட்டம் ஏதோ சொன்னாங்க. பட் நம்ம அதை ட்ரை பண்ணல. ஓகே, நம்ம கிராம்பிள்ட் எக் வந்து ட்ரை பண்ணலான்றதை ட்ரை பண்ணியிருந்தோம். ஓகே தான், நல்லா தான் இருந்தது. தென் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சாம்பார் போண்டா தான் வந்து எனக்கு இந்த ஹோட்டலில் வந்து நல்லா பிடிச்சிருந்தது. மேபி இந்த ஹோட்டலில் யாருன்னா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குன்றதை. Keep supporting, like, share and subscribe. Okay, bye.